சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை
குருடானவைகளை செவ்வையாக்குகிறவர், கரடானவைகளை சமமாக்குகிறவர், எங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எங்க கண்களை உங்க மேல பதிய வைக்கிறோம். எங்க இருதயத்தால உங்களை வணங்குகிறோம். எங்க இருதயத்தால உங்களை ஆராதிக்கிறோம். தடைப்பட்ட தேவ ஜனங்கள் யாவரையும் கொண்டு வந்து சேருங்க. இதற்கு பின்பு உழைச்ச பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் பாருங்க. இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் மேலேயும் உமது கரம், மியூசிக் வாசிக்கிற மியூசிஷியன் எல்லாரும் மேல உமது கரம், ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மேல உமது கரம், உதவியா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல உமது கரம், கேட்கிற பிள்ளைகள் யாவர் மேல உமது கரம் பாரமாய் அமரட்டும் என்று ஜெபிக்கிறோம். தாமது திருவுள சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். திருக்கரங்களில் இந்த மாலை வேளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். அல்லேலூயா. இந்த மாலையில ஒரு விசேஷித்த ஆராதனையை ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டும். ஆண்டவர் துதிகளில் இறங்கி வருகிறவர். மெய்யாக எங்கெல்லாம் ஒரு துதி எழும்புகிறதோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நல்லா தள்ளி உட்காந்துக்கோங்க. நல்லா ஃபேன் காத்துல சந்தோஷமா உட்காந்துக்கோங்க. இருதயம் அப்படியே நிரம்பி பொங்கி வழியணும். அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஏன் இவ்வளவு நேரம் பண்ண ஜெபமெல்லாம் பத்தலையா? பத்தாது. சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம்? ரசத்துக்கு கொஞ்சம், சாம்பாருக்கு கொஞ்சம், அப்புறம் மோருக்கு கொஞ்சம், இன்னும் வேணும். ஒரு வாய் முழுகிறதுக்குள்ள இன்னும் வேணும். ஆமாவா? என்னமோ சாப்பிடாத மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தா தெரியும். இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிறு ஒத்துக்காம போயிடும்னு பயந்தாதான் நிறுத்துவோம். ஸோ எனக்கு பிடிச்சதை நான் பார்க்குறேன்னா ஐ வாண்ட் டு டூ இட் மோர். இன்னும் 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 எனக்கு திருப்தி ஆனாலும் அதுக்கு மேலேயும். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி தெரியுமா சாப்பிட்டாங்களாம்? ரொம்ப அசிங்கமாக இருக்கும். மூக்கில் வர்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டாங்களாம். ஸோ உலகத்தில் இந்த பிறந்தோம்னா இந்த கண்ணு, இந்த காது, இந்த வாய், மூக்கு, சிந்தனை எல்லாமே அதுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை ரொம்ப ரொம்ப செய்யணும். எனக்கு பிடிச்ச இடத்துக்கு ஐ வாண்ட் டு கோ டைம் அண்ட் அகைன். திரும்ப திரும்ப போகணும். எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா 80 தடவை கேட்பேன். ஆண்டவர் பாட்டாக இருந்தால் பரவாயில்ல. அப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் they want to enjoy their life. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதில் they want to enjoy like anything. எனக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச உன்னதமான ஒன்று ஆண்டவர் ஆராதிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஆண்டவர் ஆராதிக்கிறது. என் இருதயம் சந்தோஷப்படுற ஒன்று ஆண்டவர் ஆராதிக்கிறது. தொண்டை கட்டினா பரவாயில்ல, இந்த ஒர்க்கெல்லாம் சரியாக நடக்காட்டி பரவாயில்ல, எதுவுமே என் ஆராதனையை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறது அவ்வளோ இஷ்டம். ஆமாவா? அப்படி சொல்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவே பத்தாதா? பத்தாது. ஐ வாண்ட் டு டூ மோர். இல்லையா? பாடலாமா? இப்போ நான் ஆண்டவரை இன்னும் துதிக்கணும், இன்னும் போற்றணும், இன்னும் ஆராதிக்கணும். நம்ம வந்து பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம அந்த வரிகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எஸ், மியூசிக்கோட சேர்ந்து கை தரலாம்.
ஓய்வதே இல்லை. மறுபடியும் என்னை எழுப்புவீர், உமது தழும்புகளால் நான் சுகமாவேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி தலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி தலன் கொடுத்திடுவி, உன் தழும்புகளால் ஆக்கிடுவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லவா? இன்னும் துதிப்பேன், இன்னும் 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 உம்மை ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? ராஜாவை பார்த்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போனாலும் என் துதி முடிவதே இல்லை. என் நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்தாலும் உம்மை ஆராதிக்கிற ஆராதனை என் நாவிலே என்றேக்கும் உம்மை உயர்த்தும் தொனி இருந்து கொண்டே இருக்கும். ஐயா ஏசையா, ஏசையா. நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றால் சொல்லவா? நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையில் கல்லை புறக்கிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வி, எந்தன் கல்லறையில் கல்லை புறக்கிடுவி, மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து எல்லாரும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எனக்குள்ள வரட்டும் ஐயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சொல்லாமா? கண்ணீர் படுக்கையானாலும் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி, இழந்தவற்றை கண்ணிப்பாய் தருவி, என்னை அரவணைத்து கட்டியோ இழந்த யாவற்றையும் தாய் தருவி. இன்னும் துதி ஏசையா, என் இருதயம் உம்மை துதிக்கிற துதியா நிரம்பட்டுமே. ராஜா ராஜா, எஸ் லார்ட் ஜீசஸ். இன்னும் உம்மை எக்காலமும் துதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். ஓ நல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர்.
ஆசை, இன்னும் இன்னும் நான் துதிக்கணும், மணி பார்க்காமையே துதிக்கணும்னு. என்னுடைய ஒரு எண்ணத்தை நான் சொல்றேன். ஒரு பாட்டு பாடிட்டு வந்தா திருப்தியா இருக்காது, இன்னும் நல்லா பாடி இருக்கலாமோ, சரியா பாடலையோ. ஒரு வர்ஷிப் நடத்திட்டு வந்தா மாஸ்டர் கூட சொல்லுவார், நல்லா இருந்துச்சு, ப்ரெசன்ஸாக இருந்துச்சு, குறையெல்லாம் தெரியவே இல்லை. என் கண்ணு முன்னாடி குறை மட்டுமே வந்து நிற்கும். இல்லையே, இன்னும் ஜெபம் பத்தலையோ, இன்னும் முழங்கால் பத்தலையோ, இது ஒரு அதிருப்தியின் ஆவியோ, அப்படியெல்லாம் நான் நினச்சது உண்டு. ஆனால் நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்படி ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால தான் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. நான் நினச்சி பார்த்தேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு, ஆண்டவர் தான் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டில் நான் வேலை செய்கிறேன். என்னமோ சும்மா ஒப்பேத்திட்டு இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு குற்றமான சாட்சி. இந்த ஜெபம் பத்தலை, இந்த உபவாசம் பத்தலை, இந்த முழங்கால் பத்தலை, இந்த திராணி தியாகம் எதுவுமே இல்லையோ, இன்னும் நான் அந்த திட்டத்துக்குள்ளேயே வரலையோ, அப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அப்போ திடீர்னு எனக்கு சம்பளம் கொடுக்குற என் அதிகாரி ஆண்டவர் திடீர்னு இறங்கி வந்தார்னா எனக்கு அவார்டு கொடுப்பாரா, தண்டனை கொடுப்பாரா? நிறைய அதிருப்தி இருக்குது. தண்டனை கொடுத்துட்டாருன்னா இல்லை இல்லை, அவர் வர்றதுக்குள்ள அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு போட்டேன் ஒரு உபவாசம். அப்பவும் திருப்தி பத்தலை. ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான், ஆவிக்குரிய மனுஷன். நீங்க வெளியே பார்க்குற இந்த ஆள் இல்லை, உள்ள ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு. ஒன்று நல்லது, கெட்டது. யாரு யாரை ஆள்றான்றதான் இப்போ போட்டியே. அப்போ இந்த நல்ல மனுஷன் ஆண்டவரோட மனசாட்சி அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பார், என்னத்தை ஜெபம் பண்ணிட்டேன், என்ன இன்னும் பத்தலை, இவ்வளோண்டு நேரமா ஒரு ஜெபம் பண்றது ஒரு ஊழியக்காரின்னு. இது 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 இந்த மனுஷனை ஜாய் நீ சும்மா கடை, நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன்னு இன்னொரு மனுஷன் சொல்லுவான். அந்த மனுஷனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் இன்னும் துதிப்பேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். முன்னாடி 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 நான் போய்கிட்டே இருப்பேன். போதும்னு என் மனசு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல போக முடியாது. விதவையினுடைய வீட்டிற்கு தீர்க்கதரிசி போகிறார். பாத்திரத்துல எண்ணெயை நான் பெருக்கி தரேன், நீ போய் குண்டா எடுத்துட்டு வா. எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லா வீட்டுல இருந்தும் அண்டான் குண்டான் டம்ளர் சோம்பு எல்லாம் வந்துருச்சு. எண்ணெய் ஊத்த 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 வந்துகிட்டே இருக்கு, இன்னும் இருக்கு. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, பாத்திரம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். தெருவில் உள்ள எல்லா வீட்டுல இருந்து எல்லா குண்டானியும் வாங்கி வந்துருச்சு. பாத்திரம் இல்லைன்னா நின்று போயிடும். நீங்க இன்னும் ஆண்டவரை துதிக்கணும், இன்னும் நெருங்கணும், எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இந்த பிரசன்னெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் இன்னும் கேட்க 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 கிடைச்சுக்கிட்டே இருக்கும். போதும்னு சொன்னா நின்று போயிடும். எனக்கு வேணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இது பத்தலையே ஏசப்பா, எனக்கு இன்னும் வேணும். இதுக்கு எல்லையே இல்லையா? இதுக்கு மட்டும் பேராசை வேணும். ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன வேணும்? பேராசை. என்னோட பேராசை உங்களுக்கு சொல்கிறேன், சிரிக்காதீங்க. நான் என்ன தெரியுமா கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அதாவது ஒரு நாள் 2 வீலரில் போயிட்டே இருக்கிறேன், ட்ரிசில் ஆகுது, மழை அப்படியே தூருது, லைட்டாக ட்ரிசிலிங். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தொப்பக்கட்ட மழை பிடிக்காது, நினச்சிட்டா குளிரும். லைட்டாக ட்ரிசில் ஆகும்போது அந்த சில் காற்று ரொம்ப நல்லாயிருக்கும் 2 வீலர் ஓட்டும் போது. இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதே, இவ்வளோ நல்லா இருக்குதே. அப்போது இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். அப்போ ஆண்டவருடைய அபிஷேகம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில்லுன்னு வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் இப்படி துளி துளியாக வரணும். எனக்கு எப்படி வரணும் தெரியுமா? பெருமழை இல்லை, சுனாமி மாதிரி வரணும். நான் தாங்குவேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நோ மேட்டர், எனக்கு ஆசை. அவ்வளோ ஆசை தானே படுவோம். கொடுக்கறத அவர் கொடுக்கட்டுமே. இப்போ கேட்க போகிறோம், இந்த டெய்லி ஆராதனை, டெய்லி வர்ஷிப்பு நான் டெய்லி பண்ணுறதில்ல. எனக்கு இன்னும் வேணும் ஏசப்பா, எனக்கு அப்படியே ஆசையாக இருக்குது. கேட்கலாமா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் உங்கள் பிரசன்னத்தை மட்டும் என்னை விட்டு விலக்கிடாதீங்க. அது என் கூடவே இருக்கட்டும், நிழல் வாரி தொடரட்டும். ஆண்டவரே இன்னும் துதிப்பேன்னு சொல்லலாமா? முட்டி போட்டுக்கலாமா? முட்டி போட்டு ஆண்டவர். இன்னைக்கு ஃபுல்லாக வர்ஷிப் தான். இடையில சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நம்ம ஆண்டவரை பார்த்து மறுபடியும் சொல்லலாமா? மறுபடியுமா சொல்லவாமா? வியாதியின் வேதனை பெருகினாரோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை
எந்தன் தாழும் புகழால் நம்பிக்கையாவுமே இழந்தா எல்லாமே முடிந்தது என்று என் இருதயம் எனக்குள்ள சொன்னாலும், நான் மலை போல நம்பினவைகள் என்னை விற்று கடந்து போனாலும், இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. எந்த கல்லறையில் மரணம் உண்மை தடுத்து நிறுத்த முடியாது, பாதாளங்கள் உண்மை தடுத்து நிறுத்த முடியாது. செய்வி மறுபடியும் சொல்லுவோமா? இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை தனிமையின் எண்ணங்கள் சூழும் பொழுது, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறி போனாலும், மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை பாடுகையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி, ஓ நான் இழந்த யாவையும் இரட்டத்தனையாய் எனக்கு தரவல்லவர். என்னை அரவணைக்கிற தெய்வம், கட்டி எழுப்புகிற தெய்வம், இழந்த யாவற்றையும் இரட்டத்தனையாய் தர வல்லவர். சொல்லிக்கொண்டே இன்னும் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, இன்னும் உம்மை நெருங்க ஆண்டவரே, இன்னும் உம்மை கிட்டி சேர ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ளாய் ஊற்றி கட்டப்படணுமே. சொல்லிக்கொண்டே இன்னும் உம்மை உங்க சத்தம் கேட்கப்படும்படி, உங்க சத்தம் ஆண்டவர் செவிகளிலே எட்டட்டும். இந்த மாலை வேளையில ஒரு ஜெபதூபம் ஆண்டவருக்கு நேராய், ஓ இன்னுமா, ஓ ஹalleluya, திரும்ப 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 சொல்லிக்கொண்டே ராஜா. என் மனசு ஆறவே ஆறாதுப்பா, என் மனசு திருப்தி அடையாதுப்பா. ஓ ராஜா யெகோவாயிரே நீரில் தேவனா, யெகோவாயிரே நீரில் தேவனா, இனி என் உள்ளில் கலக்கவில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வி, இனி என் உள்ளில், ஓ ராஜா 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 பார்த்து கொள்வி.
கலங்கட்டுமே. இனி என் உள்ளில் கலக்கவில்லையே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். இனி என் உள்ளில் கலக்கவில்லை. ஓ, மனதின் பாரங்கள் நீங்கும்படி, மனதை அழுத்துகிற பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி இனி என் உள்ளில் கலக்கவில்லை. தைரியமாய் தைரியமாய் அவரது கிருபாசனத்தை கிட்டி சேர்ந்தவர்களா எல்லாரும் ஆண்டவரை பார்.